ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 இயர் பேபிக்கான லெஹங்கா டாப் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. இதுக்காக நான் போட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே 1.25 இன்ச் வரைக்கும் இன்னொரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 2 சைடும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அங்கங்கே ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கீழே ஒன் சைடு ஒரு ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இது எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றி இப்போ நான் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோனில் எப்படி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே பிகினர்ஸ் ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது நார்மல் நீடில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நீடிலோட பின்புறம் எப்போவுமே மெலிசாக இருக்கணும், ஜர்தோசி உள்ளே போகிற அளவுக்கு. எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்களோ திருப்பி அதே இடத்துல இன்னொரு ஸ்டிச் போடுங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம 4 ஸ்டிச் போட போகிறோம். நம்ம இப்போ இந்த கேப்பில் பானி ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். பானி ஸ்டிச் எப்போவுமே ஆரி த்ரெட், சில்க் த்ரெட் அண்ட் பீட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கர்தானாவை யூஸ் பண்ணி எப்படி பானி ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். பீட்ஸை விட கர்தானா ஸ்டோன் நல்ல ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் கர்தானா யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்ல ரிச் லுக் கொடுக்கும். நல்ல நெருக்கமாக போடுங்க, அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பானி ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு நான் நார்மல் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆரி த்ரெட் கிடையாது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இந்த தையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்டல்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். இந்த பெட்டலுக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்தானா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெட்டல் ஃபுல்லாக கர்தானாவை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். இந்த எண்டு வந்தோடனே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ஸ்டோனாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பெட்டல் போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டோனை கம் வச்சு ஒட்டியிருக்கேன். பிகினர்ஸ் எப்போவுமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. கம் மட்டும் வச்சு ஒட்டினீங்கன்னா அது கொஞ்ச நாளில் பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே ஸ்டிச் போடுறது தான் நல்லது. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுருங்க. இந்த சின்ன லீஃப் மாதிரி இருக்குல்ல, இதில் நான் ஜர்தோசி யூஸ் பண்ணலான் இருக்கேன். லோடிங் மாதிரி போடலாம். அதுக்காக 2 ஜர்தோசியை நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்த லீஃபோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் பண்ணிடலாம்.
இதே மாதிரி அந்த பெட்டல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேலே பானி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் ஜர்தோசியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்டல்ஸை கர்தானா வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அங்கங்கே ரெட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே எப்படி ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் கீழேயும் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபுல்லாக சுற்றி ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒர்க். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.